இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருத்திகை விரதத்துக்கான சமையல். பொரியல் தட்டையை பொரியலுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். பருப்பு போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு சாம்பாருக்காக. இப்போ பொரியலுக்கான காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காயை அடுப்பில் போட்டு வச்சாச்சு, வெந்துட்டுருக்குது. இப்போ காய் வேகிறதுக்குள்ளே சாம்பாருக்கான காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சாம்பாருக்கான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு. குழம்புக்கும் ரசத்துக்கும் தேவையான புளியை ஊற போட்டுக்கலாம். பருப்பு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச பருப்பு இது கூட சேர்த்திக்கலாம். குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி புளி கரைசல் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சு வந்ததும் குழம்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம ரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது மூணையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இதை நுணுக்கினதுக்கப்புறமா இதுக்குள்ளே பூண்டை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயை வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட கார்த்திகை விரதத்துக்கான சமையல் கொஞ்சமாக வதக்கி விட்டு புளி கரைசலை இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்திக்கலாம். பருப்பு தண்ணியை சேர்த்திட்டு நம்ம நுணுக்கி வச்ச ரசப்பொடியை இதோடு சேர்த்து ரசம் நல்லா நுரைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருங்காய பொடி சேர்த்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புல பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி குழம்ப இறக்கிக்கலாம். குழம்பு நான் தாளிச்சு விட்டாச்சு, கொதிச்சுட்ருக்கு. அதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம போட்டு வச்ச பொரியல் தட்டை வெந்துருச்சு. காயில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தாளிச்சு கொட்டி இறக்கிக்கலாம். சாமிக்கு படையல் போடுறதுக்காக அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு படையல் போட்டுடலாம்.